Hi friends, welcome to Kolkata Tamilichi. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோன்னு தெரியும். எங்கள் அம்மா வீடு வந்து நல்ல கிராமம். ஸோ இங்கே வந்து கால்வா அது எல்லாமே இருக்குது. இங்கே காவாவில் போயிட்டு நாங்கள் இப்போ துணியெல்லாம் துவைக்க போகிறோம். ஸோ வந்து இங்கே பாருங்கள், ஒரு பை ஃபுல்லாக துணி. ஏற்கனவே கொஞ்சம் துணியை நனைச்சி வச்சுருக்கோம். பட் நிறைய துணி நனைச்சிட்டா வெயிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பையில் துணி போட்டு எடுத்துக்கிட்டோம். எங்கள் பாப்பா வர கையில் கொஞ்சம் பவுட்ரு அதெல்லாம் போட்டு பக்கெட் எடுத்துக்கிட்டா. இந்த பையில் என்ன வச்சுருக்கீங்க? சிவன் செஞ்சு வச்சுருக்கேன். சிவன் செஞ்சு வச்சுருக்கியா? நீ என்ன வச்சுருக்க அந்த பையில்? நான் மீன் பிடிக்கிறதுக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கா? மாதுளப்பழம். ஃபர்ஸ்ட் டைம் மாதுளம்பழம். மாதுளம்பழம் காஸ்ட்லியாக போகுது. என்ன நல்லா இல்லையா மாதுளம்பழம்? கொஞ்சம் கெட்டு போன மாதுளம்பழம் இருக்கு. அதெல்லாம் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். லுங்கி எதுக்கு? மீன் பிடிக்கிறதுக்கா? சரி வா போகலாம். காவாயை விட நம்ம போகிற வழி தான் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், மாட்டு வண்டிலாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் கூட எங்கள் ஊரில் மாட்டு வண்டிலாம் இருக்குது. உங்கள் ஊரில் இன்னும் இருக்கா பார்க்குறீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பட் ஆனால் சின்ன சந்துக்குள்ளே இறங்கி அப்படிலாம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். எவ்வளோ பட்டாம்பூச்சி பறக்குது பாருங்கள். இந்த இடம் முழுக்க வந்து நிறைய செடிங்க அப்படி தான் இருக்கும், புதர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பட்டாம்பூச்சியை நின்று எங்கள் பாப்பாலாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு கட்டி வச்சுருக்காங்க. மரங்களுக்கு நடுவில் க்ளீன் பண்ணிவிட்டு கட்டி வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க. ரெட்டை குட்டி போட்டுச்சு. அதோ மேய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இந்த மாடில் அதுதான் இவங்க 2 பேரோட அம்மா. பாருங்க, இலையை சாப்பிடணுன்னு தெரில, துணியை போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். பிடுங்கிடுவோமா இவன் வாயிலிருந்து? துணியெல்லாம் சாப்பிடாது, ஓடி போயிட்டான். செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது வந்து இந்த காட்டாமணக்கு செடி சொல்லுவாங்க இல்லையா, அது. இங்கே பாருங்க, ஊமத்தம்பூ எவ்வளோ பூக்குது, எவ்வளோ செடி இருக்குது. ஊமத்தங்காய் தெரியுதா? தெரியுது பாருங்க. நிறைய இருக்கு இங்கே. இதே நார்த் இந்தியாவில் இருந்தால் இதெல்லாம் பறித்து சிவனுக்கு போட்டுருவாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். எருவு உரம், அதாவது மாட்டு சாணம் கொட்டி வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இங்கே தெரியுது பாருங்க, இது வந்து ஒரு பெரிய இலுப்ப மரம். நான் வந்து பேக் கேமரா போட்டு காட்டுறேன். ரொம்ப காலத்து பழைய மரம் அது. இதில் வந்து இந்த மாடு ஆடுலாம் வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் உடுப்பு போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டுவாங்க. அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த மரம். ரொம்ப காலத்து மரம், ரொம்ப பழசு. இதில் பாருங்கள் எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் கட்டி வச்சுருப்பாங்க. இதிலேருந்து இலுப்பை பூ கொட்டும், இலுப்பை விதை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொட்டும். இலுப்பை கொட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் எண்ணெய்லாம் ஆடிட்டு வருவாங்க. இங்கே ஒரு பெருமாள் கோயில். இதில் வந்து நாங்கள்லாம் போய் சாமி கும்பிட முடியாது. இந்த தெருவில் முழுக்க வந்து ஐயர் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ அவங்க இல்லை. பட் அவங்களுக்காக கட்டின கோயில் இது. இதுக்குள்ளே வந்து பெருமாள் சாமி இருக்காங்க. ஸோ அந்த கோயில் தான் அது. இங்கே பாருங்க, பாப்பா இந்த வழியாக காவாய்க்கு போயிட்டுருக்கா பாருங்கள். அப்படியே இந்த தெருவை காட்டுறேன் பாருங்கள். ஒரு பழைய வீடு இருக்குது. ஸோ அதை மட்டும் அவங்க இடிக்கவே இல்லை. சரி, அது என்ன சொல்லுவாங்க, பழமையை பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடு அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, மாடு கட்டி வச்சுருக்காங்க இங்கே. பட்டு ரொம்ப பழைய காலத்து வீடு இது. சின்ன சின்ன ஓடு யூ ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஓடு போட்டிருக்காங்க. அது மேலே வந்து அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கூட ஒரு வீடு இருக்குது. இது கூட அந்த காலத்து மாடி வீடு இருக்கும் இல்லையா, பழைய காலத்து. ஸோ அந்த மாதிரி மாடி வீடுகள் கட்ட ஆரம்பித்த காலத்தில் இருந்த அந்த மாடலில் கட்டின வீடு. இன்னொரு வீடு கூட இருக்குது, காட்டுறேன். வீடு இல்லை, பட் ஆல்மோஸ்ட் செதிலும் அடைஞ்சிட்ருக்கு. இந்த ஓடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கதவு
எல்லாமே அந்த யூ ஷேப்பில் இருக்கிற அந்த ஓடு. அதுக்கப்புறம் இந்த கதவு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நாமம்லாம் போட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் திண்ணை வந்து செங்கல்ல கட்டலை, ஒரு கல், அவ்வளோ பெரிய கல் போட்டிருக்காங்க. நல்ல கருங்கல்ல வந்து தட்டையாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கேயும் ஒரு திண்ணை இருக்குது. இந்த தூண் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த கல்லில் இந்த மரக்கட்டையை நிறுத்தியிருக்காங்க. இன்னும் கூட அதெல்லாம் வந்து செல் அரிச்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, கரையான்லாம் அரிக்காமல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கூட இந்த குருவிகளோட சத்தம் எல்லாம் கேட்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இந்த மொத்த தெருவுமே வந்து ஃபுல்லாக ஐயருங்க இருந்தாங்க. பட் அவங்க இப்போ இல்லை. அவங்களோட ஒரு வீடு, அப்புறம் அவங்களுக்கான கோயில், அதெல்லாம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கோயில் வந்து இப்படி தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அப்படியே போவோம். இந்த சந்துக்குள்ளே போனோன்னா உள்ளே வந்து காவாக இருக்குது, போயிட்டு துணி துவைக்க போகலாம். தூண் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பாருங்கள் சங்கு சக்கரம், அப்புறம் இதில் வந்து ஆஞ்சநேயர், அப்புறம் இதில் ஒரு சங்கு சக்கரம். இந்த பக்கம் பெருமாள்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட்டு இந்த நிழலில் வெளிச்சமாக தெரியல. காவா கிட்டத்தில் வந்துட்டோம், சத்தம் கேட்கும். இதோ தெரியுது பாருங்கள், அதோ தெரியுதா, அது ஒரு இல்ப மரம். அதோ தெரியுது பாருங்கள், அது கிட்டத்தில் தான் காவா இருக்குது. போகலாம். இந்த காவாயில் இருந்தால் தண்ணி வரும். எங்கள் ஊர் பெரிய ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விடுவாங்க. அதாவது நீர்ப்பாசனம், அதாவது நெல்லுலாம் விளைவிப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தண்ணி திறந்து விட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் திறந்து விட்ருக்காங்க, தேவையில்லைன்றதால. பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். நான் இழுப்ப மரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். நான் ஒரு 8th படிக்கும் போதுலேருந்தே ஒரு அன்னக்குடையில் துணியை போட்டுக்கிட்டு இங்கே வந்து துணிலாம் துவைப்பேன். அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்துருச்சு. நீங்களாம் யார் இன்னும் இந்த மாதிரி காவாய்க்கெலாம் போய் துவைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் போனதுக்கப்புறம் கூட இன்னும் 2 பேர் துணி துவைக்க வந்திருந்தாங்க. அப்புறம் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். டைம் இல்லை, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அதனால் மாதுளம்பழத்தெல்லாம் அந்த தண்ணியில் மீனுக்கு போட்டுட்டு அப்படியே துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலையில் இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறேன். என்னோடய சின்ன வயசுலலாம் நான் நிறைய விறகு, இந்த துணி எல்லாமே தூக்குவேன். இந்த பழம் பாருங்களேன், இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. நானும் இங்கே எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். பட் ஆனால் இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். பாப்பா முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தாலும் உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஜுரம் எதுனா வந்துட போகுது, புது தண்ணி இல்லையா. ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், காட்டத்தி இருக்குது. இந்த அத்தி மரத்தில் கூட ஏதோ ஆட்டோட உடுப்பெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய அத்தி கை காய்ச்சிருக்கு. பட் இது சாப்பிட்றதா என்னன்னு தெரில, நாங்களாம் பறித்து சாப்பிட மாட்டோம். அதுக்குள்ளே பாப்பா வந்து இந்த தொட்டாச்சிலிங்க இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தொட்டு விளையாடிட்டு இருந்தா. இதெல்லாம் ஊருக்கு போனால், ஜார்க்கண்ட் போனால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.